என்னங்க இந்த மனுஷன் எது பண்ணாலும் சாதனையிலேயே போய் முடியுது அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஒன். ஸோ வந்து டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பகுமா அண்ட் கோ என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் bowling செலக்ட் பண்ணுறோம், நீங்கள் போய் பேட்டிங் ஆடுங்க ரோஹித் சர்மா அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் கோ வந்து பார்த்தீங்கன்னா யஷ்வாலும் ரோஹித் சர்மாவும் இறங்குனாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆட போகிறாங்கன்னு இருக்கும்போது 5 ரன்னுக்கு நம்ம ரோஹித் சர்மா கேப்டன் காலி, வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பார்க்குறது டாடிக்கா போக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் 5 ரன்னுக்கு காலி. அதை தொடர்ந்து வந்து சுமன் கில் 2 ரன்னுக்கு காலி. யஷ்வால் வந்து அவரும் பெருசாக ஜொலிக்காம வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாருங்க. ஸ்ரேயஸ் ஐயரும் விராட் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 50 பாலுக்கு ஒரு 31 ரன் அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது அவரும் ரபாடா வெறித்தனமாக போட்டாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரபாடா வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணி விட்டா அப்படி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி 38 ரன். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் மேட்ச்சில் அதிக ஸ்கோர் அடித்த இந்தியன் பிளேயர்ன்ற வரிசையில் விராட் கோலி 3வது இடத்துல இடம் பிடிக்கிறார். 1300 ரன்களை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா டிராவிடின் சாதனையை சமன் செய்து 3வது இடத்துக்கு இடம் பிடிக்கிறார். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடித்தார் அப்படின்ற பட்சத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆம், நம்ம சேவாக்கோட சாதனையும் 2வது இடத்துல சேவாக் தான் இருக்கா அப்படி மனுஷன் அவரையும் சமன் செஞ்சிருவார். இன்னும் ஒரு 300 ரன் இந்த மேட்ச்சில் இன்னும் டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல அதில் ஒரு 300 ரன் 400 ரன் அடித்தா அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க டெண்டுல்கர் சாதனையை செஞ்சு இவர் தான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி வந்துடுவார். ஓ அப்போ இன்னைக்கு 38 ரன் எடுத்ததுக்கே சாதனையை சமன் செஞ்சுட்டார் ராகுல் டிராவிட். இன்னைக்கு அடிக்கிறாரு பாருங்க 100 இருக்கும்போது அவரும் அவுட் விராட் கோலி 38 ரன்ல. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அஸ்வின் ஆடினாங்க. அஸ்வின் 8 ரன்ல காலி. சாகுல் தாக்கூர் வந்தார், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக ஒரு இன்னிங்ஸ் ஆடினார், ஒரு 24 ரன் அவரும் காலி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து என்ன விக்கெட்டு தான் விழுகுது, வேற என்ன தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது சைடு கேப்பில் வந்து நம்ம கேஎல் ராகுல் சூப்பரான ஒரு நாக் ஆடி 70 ரன்களை பூர்த்தி செய்தார்னே சொல்லலாம். 208 ரன்னுக்கு 8 விக்கெட்ன்ற மாதிரி இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே மேட்சை முடிச்சிட்டாங்க. டே 2 சீக்கிரமாக ஆஃப் அன் அவர் பிஃபோராகவே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்மி ஓவர் தானே ஆடி இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட இன்னிங்ஸ் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம்னு சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இது நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.